எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமுவேல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். 2022 இங்கே பெதஸ்தா ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அப்போ நான் கடவுள் நம்பிக்கையோடு வந்தேன். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார், பாரங்களை நீக்குவார், சண்டை சச்சரவுகளை நீக்குவார், பிசாசின் போராட்டங்களை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள்.